சார்ஜ் செக் பாஸ் ஆயிடுச்சு சார். சரி, பேமெண்ட்டை போட்டு சொல்லு. சரி சார். 500. 27. எவ்வளவு சார்? 80 ரூபாய் சார். பிச்சை பிச்சை கஸ்டமர்ஸ் வெயிட் பண்றாங்க. பேமெண்ட் செக்ல கொண்டு வாப்பா. கோபி சார், செக் எல்லாம் வாங்கி டேபிள் மேல வச்சு அதுக்கு மேல ஒரு பெரிய பேப்பர் வெயிட்டையும் தூக்கி வச்சுட்டு ரங்கசாமி சார் கேண்டீனுக்கு போயிட்டார். கஸ்டமர்ஸ் முக்கியமா கேண்டீன் முக்கியமா? நம்ம நாட்டை பொறுத்த அளவுக்கு எமர்ஜென்சி அவசியம் தேவை சார். அது இருந்தா ஒரு பையன் வெளியே போவானா இல்ல வேலைக்கு தான் லேட்டா வருவானா? யாராவது மேனேஜர் கூப்பிட்டீங்களா சார்? அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் இன்னும் ஏன் வரல? கையெழுத்து போட வேண்டிய கொஞ்சம் பேர் வரல. வராதவங்க எல்லாம் லீவ் போடுங்க சார். நான் போய் ரெஜிஸ்டர் எடுத்து வரவா? இந்த பேங்க் யார் மேனேஜர்? நான் இல்ல சார். போமேன். இது வழி எந்த பக்கமா? சார் சார், நானும் உங்களை ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். முதல் தேதி ஆன உடனே சம்பள கவரை வாங்கிட்டு வேகமா வெளியே போறீங்களே, அப்படி எங்க சார் போறீங்க? உங்களுக்கு அப்பா அம்மா இல்லன்னு எனக்கு தெரியும். அப்பா அம்மாவோட முக்கியமானவங்க இருக்கலாம் இல்லையா? அது யாரு சார் எனக்கு தெரியாம முக்கியமானவங்க? இன்னைக்கு நான் அதை தெரிஞ்சுக்காம விட போறது இல்ல. உட்காருவா. வணக்கம் ஐயா. வா கோபி வா. இந்தாங்க. இவன் நண்பன் பிச்சை, பேங்க்ல கூட வேலை பார்க்கறான். வணக்கம் ஐயா. வணக்கம். ஆசிரமத்தை எல்லாம் சுத்தி பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகாத்மா காந்தி அடிகளோட சித்தாந்தப்படி இந்த ஆசிரமத்தை எளிமையா நடத்துறோம். கருண உள்ளம் படைச்சவங்க தாராளமா நன்கொடை வழங்குறாங்க. கோபி மாதிரி இங்க படிச்ச மாணவர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கறாங்க. ஆசிரமம் அமோகமா நடக்குது. ஆதரவற்ற அநாத குழந்தைகளை பக்குவமா பாதுகாக்கும். பறவைகளை போல அவங்க இங்க சுதந்திரமா வாழறாங்க. ரெக்க முளைச்சதும் பறந்து போயிடுறாங்க. பறந்து போன பட்சிகள் வசந்த காலம் வர்றப்போ வேடந்தாங்களை தேடி வர மாதிரி கோபி மாதிரி சில பிள்ளைகள் அப்பப்போ வந்து போய்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் மனசுக்கு தெம்பும் புது உற்சாகமும் ஏற்படும். ஐயா, இதையெல்லாம் கேட்கிறப்போ நானும் அனாதையா இல்லாம போயிட்டேனேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. கோபி சார், நீங்க ரொம்ப பெரிய அறிவும் ஆசிரம தலைவர் மேல நீங்க வச்சிருக்கிற நன்றி உணர்வையும் கண்டு நான் புல்லரிச்சு போயிட்டேன் சார். பிச்சை, அனாதைகளுக்கு ஆதரவா இன்னொரு அனாதை இருக்கிறதுல என்னப்பா ஆச்சரியப்படுறது இருக்கு? நன்றி கொண்டவங்களை பத்தி நம்ம தாத்தா திருவள்ளுவர் என்னமோ சொல்லி இருக்காரு. திருவள்ளுவர் உங்க தாத்தாவா? பின்ன உங்க தாத்தாவா? ஏய் வாட. கலா, நீ பிஏ முடிச்சிட்டு என்ன செய்ய போற? எம்ஏ பண்ண போற, அப்புறம் எம்ஃபில் பண்ணுவேன், மேல பிஹெச்டி பண்ணுவேன், அதுக்கும் மேல எல்கேஜி யூகேஜின்னு படிக்க ஆரம்பிக்க போறேன். டோக்கன் நம்பர் 46. ஆமா, நீ என்ன செய்யறத உத்தேசம்? நான் ஐஏஎஸ் எழுத போறேன். அடிச்சக்க அம்மாவுக்கு கலெக்டர் ஆகணும்னு ஆசையோ? டோக்கன் நம்பர் 46. இது என்னோட ஆசை இல்லடி, எங்க அப்பாவோட ஆசை. எங்க அப்பா தாசில்தாரா இருந்தாரு. என் பொண்ணு கலெக்டர் ஆக போறான்னு பாக்குறவங்க கிட்ட எல்லாம் பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. மகளை கலெக்டரா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்ட எங்க அப்பா நான் காலேஜ்ல படிக்கிறத பார்க்காமலே செத்து போயிட்டாருடி. எல்லாத்துக்கும் கொடுப்பன வேணும்டி. டோக்கன் நம்பர் 46 இல்லையா? இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தீங்களா? இல்ல, நீங்க எப்ப கூப்பிடுங்கன்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். 7 தடவை கூப்பிட்டேன். எகத்தால என்ன வேண்டி கிடக்கு? செக்குக்கு பணம் கொடுங்க சார். உங்ககிட்ட வெட்டி பேச்சு பேச எனக்கு நேரம் இல்ல. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஒவ்வொருத்தரும் 7 தடவை கூப்பிட முடியாது. ஏன் சார், காலங்காத்தால பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டு வந்தீங்களா? இன்னும் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல. எவ்வளவு பணம்? 3000. நீங்க படிச்சவங்க தானே? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல, சைபருக்கு என்ன வேல்யூன்னு தெரியுமான்னு கேட்டேன். 300 போட்டு 3000 கேக்குறீங்களே, என்ன நெரிச்சுவாங்க நினைச்சீங்களா? What nonsense you are talking? 3000 தான். Shut up. இப்ப எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க முகமடி போடாம? How dare you say that? நான் மேனேஜர் பாக்குறேன். மேனேஜர் சார். எஸ். உங்க கேஷியருக்கு கொஞ்சம் மேனேஜ் கத்து கொடுங்க சார். என்னம்மா, என்னாச்சு? டோக்கன் வாங்கிட்டு கேஷ் கொடுக்கறதானே அவரோட வேலை. ஆமா. வேண்டாத கேள்வி எல்லாம் கேக்குறாரு. இஸ் இட்? என்னாச்சு கோபி? இது இருக்கு சார், செக் டோக்கனும். இந்த செக்குக்கு 3000 ரூபாய் கேக்குறாங்க. 300 தானே எழுதி இருக்கு. நான் 3000 எழுதி இருந்தேனே. நீங்களே பாருங்க. இது என்னோட செக் இல்ல சார், இது என்னோட செக் சார். டோக்கன் மாறி இருக்கு. இது எப்படி அவங்க கைக்கு போச்சு? பேச்சு சுவாரஸ்யத்துல மாத்தி எடுத்துட்டு வந்துட்டா. குழப்பத்துக்கு காரணமே இதுதான். போங்க போங்க. காமியா, இன்னைக்கு ஒரு நாடகம் நடத்தலாமா? அது என்னடி, ஒரு ஆள்
அந்த ஆளு வராரு. ஹலோ ஹலோ ஹலோ. இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு ஹலோ ஹலோ. சார் படிக்கிறப்பலையா? நான் முன்னாடியே படிச்சு முடிச்சிட்டேங்க. என்ன படிச்சிருக்கீங்க? ஏதோ ஒரு நாள் எடுத்து. ரொம்ப அடக்கமா பேசுறாரு. பிஏபிடியா? இல்லடி, பிஏபிஎல்லாம் இருக்கும். இல்ல, எஸ்எஸ்எல்சி. உழைச்ச ஏபிசிடின்னு சொல்லாம போனீங்களே. ஏன் சார், உங்களுக்கு பாட தெரியுமா? மன்மத லீலையை வென்றார் உண்டோ. இடையில கட் பண்ணாதமா. ஓ, பாகவதர் உங்ககிட்ட பிச்சை வாங்கணும் சார். என் பேரே தானே. என்ன பாகவதரா? இல்ல, பிச்சை. ஏன் சிரிக்கிறீங்க? ஏன் சிரிக்கிறீங்க? நாம் எல்லாருமே பகவான் போட்ட பிச்சை தான். உங்களுக்கு புடவை துவைக்க தெரியுமா? புடவையும் துவைப்பேன், பொண்டாட்டியும் துவைப்பேன். ரொம்ப திமிரான பேச்சுதான். பின்ன புடவை துவைக்கிறதுங்கிறது புருஷ முண்டாட்டிக்குள்ள சரசத்துல ஏற்படுற சமரச ஒப்பந்தம். இத போய் 4 பேருக்கு முன்னாடி கேட்ட அது கிடக்கட்டும். கடைசியா நான் ஒண்ணு கேக்குறேன். உங்களுக்கு அடி திங்க தெரியுமா? அடி திங்கிறதா? தட்டுல வச்சா இலையில வச்சா? சொல்றேன். பிரபாகர், யாரு? யாரை கொஞ்சம் கவனிக்கிறியா? வாங்கடி போலாம். நாலு பேர் தயவு வேணும்னு சொல்லுவாங்களே, அதானே இது. வாய மூடுறீங்களா? வாய முன்ன பேச முடியாதுங்களே. நீங்க பேசுறது நம்மளுக்கு பிடிக்கலடா. யார் அண்ணன்? நான் தான். வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டீங்களா? வீட்டுல எதுக்காக சொல்லணும்? ஆள் கூட போடுங்கடா. ஏய், இருங்கடா, இருங்கடி. ஆள் வச்சு அடிக்கிறீங்க. உங்களை நான் அப்புறம் பேசிக்கிறேன். போடா. யாரடி அவன்? புது ஹீரோ நம்மள பாத்துட்டே வரா. ஏய் ராதா, அன்னைக்கு பேங்க்ல பார்த்தோமே, அந்த கேஷியர் மாதிரி இல்ல? மாதிரி அதேதான். இன்னைக்கு அவனுக்கு செமத்தியா வாழல. ஏண்டி ராதா, இன்னைக்கு காலையில ஷேக்ஸ்பியர் இருந்ததா? ஓஹோ, ஹோட்டல்ல பிரவேசமா? ஜஸ்டமான யாருன்னு தான் தெரியல. நாங்க எங்களுக்குள்ள ஏதாச்சும் பேசிட்டு இருந்தா உங்களுக்கு என்ன? ஆமாமா, நம்ம நாட்டுல பேச்சு சுதந்திரம் இருக்கு. யாரு வேணும்னாலும் எதை வேணும்னாலும் பேசலாம். எங்களுக்கு தெரியும், நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்ல. அம்மா, அம்மாவா? பாட்டின்னு கூப்பிடுறது உனக்கு வயசாகல. உன் பேரு வேற எனக்கு தெரியல. சத்யா. அம்மா சத்யா, கையை வீசிட்டு நீ நடக்கலாம். ஆனா உன் கையை எதிர்த்தாப்புல வரவங்க மேல படக்கூடாது பாரு. நாங்க இவ்வளவு நேரம் காலேஜ்ல லெக்சர் கேட்டு களைச்சு போய் தான் இங்க வந்திருக்கோம். காத்து வாங்க வர நீங்க காதல் இன்டர்வியூ நடத்துறீங்களாமே, கேள்விப்பட்டுதான் வந்தேன். மகாராஜாக்கள் சுயம்பரம் நடத்துறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். மாணவிகள் மாப்பிள்ளை பிடிக்கிறதுக்காக மாநாடு நடத்துறது மாடர்ன் கல்ச்சரோ? பம்பு விளக்கறதுக்குனே வந்திருக்கா போல இருக்கு. நானா எந்த வம்புக்கு போறதும் இல்ல, தானா வந்தா விடுறதும் இல்ல. வாடி போலாம். ஏண்டி, இவர் என்ன பெரிய கொம்பா? இவருக்கு பயந்துட்டு வேற இடத்துக்கு போறதுக்கு? உட்காருடி. அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கே. நீங்க எங்க போனாலும் நானும் அங்க வருவேனே. ஏன் சார்? அதாமா விதி. ஏமா, இன்னைக்கு உங்ககிட்ட பேசியே ஆகணுங்கிற முடிவோட வந்திருக்கேன். முதல்ல இன்டர்வியூ நடத்துங்க. ஆரம்பத்துல பாட தெரியுமான்னு கேட்பீங்களே, சூழ வேண்டாம், டூயட் பாடுவோம். நான் ரெடி, நீங்க ரெடியா? அதுக்கு வேற ஆளை பாருங்க. வேற ஆள எனக்கு பிடிக்கணுமே. அப்புறம் என்னது, ஆட தெரியுமாவா? சார், நாங்க ஒண்ணும் உங்களை கேட்கல, நீங்க போலாம். எனக்கு மட்டும் ஏமா ஓர வஞ்சன? பிச்சைக்கு மட்டும் இன்டர்வியூ வச்சீங்க, எனக்கு வைக்க மாட்டேங்கிறீங்களே. பிச்சைக்கு கடைசியா ஒண்ணு கொடுத்தோமே, அது வேணுமா? அழுதிங்கிறதா? அது மட்டும் எனக்கு பழக்கம் இல்ல. பாவம், விட்டுடுங்கடி. தங்கச்சி சத்யா, எனக்கு ஒண்ணு ஆயிடாது, நீ பயப்படாத. பிரபாகர், இன்னைக்கு உங்களுக்கு வேலை வந்திருக்கு. வாடி போலாம்.
எல்லாம் வாயை கட்டி வயத்தை கட்டி உங்களை படிக்க வைக்கிறாங்க. நீங்க காதல் கத்திரிக்கான்னு கதை வச்சுட்டு இருக்கீங்க. பின்னாடியே வர்ற பாவம் சின்ன பொண்ணு தனியா போறியே, கூட துணைக்கு வந்தா நல்லா இருக்குமேனுதான். யாத்துனே வேணா, நான் கிராமத்து பொண்ணு. அப்படி சொல்லக்கூடாதுமா. பட்டணம் பொல்லாத ஊரு, பல்லு போன கிளை போனா கூட சும்மா விட மாட்டாருங்க. நீ பாக்குற மாதிரியே இருக்கிற, வம்பு பண்ணுவாருங்களே. நீ வம்பு பண்ணாம போனா போதியா? என் பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணு சொன்ன கேட்க மாட்டேன். ஐயோ கேப்பம்மா, நீ கிராமத்து பொண்ணு, எங்காவது தனியா படுத்து கிடந்தேன்னு பையே. ஐயோ உன் நிலைமையை நினைச்சு பார்க்கும்போது என் உடம்பே புல்லரிக்குதே. நம்ம 2 பேரும் சேர்ந்தே இருந்தோம்னா பத்திரமா இருப்புமே. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. நீ என்னது அடே பிச்சை, உன் நிலைமையை பாத்தியா? காலேஜ் பொண்ணு பின்னால போனேன், அவ ஆள் வச்சு அடிச்சா. கிராமத்து பொண்ணு பின்னால போனேன், அவ காரி துப்புனா. உன் மூஞ்சிக்கு காதல் ராசியே இல்லடா. அப்படியா காலம் பூரா நான் கட்ட பிரம்மச்சாரியா தான் இருக்கணுமா? ஐயோ பாவண்டா, இந்த சின்ன வயசுலயே காதல் பைத்தியம் பிடிச்சு போச்சு. ஐயா நான் பைத்தியம் இல்லையா, முத்தி போச்சு. ஐயோ அந்த கேஷியர் வராண்டி. ஆமாண்டி. பார்த்து ஓட்டுடி. ஐயோ நினைக்கிறாடி. ஐயோ இப்ப எப்படி இருக்கு? அதான் பாக்குறீங்கல்ல, பேச்சு இல்ல மூச்சு இருக்கு. எஸ் சார். அவருக்கு பிச்சையை தவிர வேற யாருமே இல்லையா? அப்பா அம்மா கூட இல்லாத அனாதையா? மே ஐ கம் இன் சார்? சாரி சார், ஆக்சிடென்ட்டுக்கும் பழைய சம்பவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். பரவாயில்ல. எக்ஸ்கியூஸ் மீ, அவர் கையை கொஞ்சம் அழைத்து பிடிச்சுக்கிறீங்களா? தேங்க்யூ மேடம். காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் வரேன் சார். ஒண்ணும் மனசுல வச்சுக்காதீங்க சார். உன்னை யார் கார் ஓட்ட சொன்னது? இப்ப ஏதோ சின்ன விபத்தோட போச்சு. பெருசாதாச்சும் ஆயிருந்தா என் நிலைமை என்ன? எனக்கு வேற யார் இருக்கா? இல்ல என்ன விட்டா உனக்கு தான் வேற யாருமா இருக்காங்க? நான் போயிட்டா என் பொண்ணு ஒரு அனாதமா. அவருக்கு பிச்சையை தவிர வேற யாருமே இல்லையா? அப்பா அம்மா கூட இல்லாத அனாதையா? நான் போயிட்டா என் பொண்ணு ஒரு அனாதமா. அவருக்கு பிச்சையை தவிர வேற யாருமே இல்லையா? அப்பா அம்மா கூட இல்லாத அனாதையா?
சரி, உங்க பேரு ராதா தானே? புஸ்தகத்துல இருந்துச்சு. இதை எடுத்துட்டு போக நிச்சயம் நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். இப்பதான் படிக்க ஆரம்பிச்சேன். ஆரம்பமே பெரிய மயக்கத்தை கொடுத்துருச்சு. இந்த புஸ்தகத்தை நான் படிச்சுட்டு தரலாமா? ராதா, கண்ணங்கருங்குயில் சின்ன இளமையில் மெல்லச் சிரிக்கிது, முத்தை இறைக்கிது. ஏன் ஏன் கட்டிப்பிடி என வங்கி கொடி என வந்த ரதி மகள் பட்ட இடங்களில் உந்தன் தேகம் தேமாங்கனி, நெஞ்சிலாடும் சிந்தாமணி. உந்தன் தேகம் தேமாங்கனி, நெஞ்சிலாடும் சிந்தாமணி. கருங்குயில் சின்ன இளமையில் மெல்ல சிரிக்குது, முட்டை இறைக்குது. கட்டிப்பிடி என வஞ்சி கொடி என வந்தரதி மகள் தொட்ட இடங்களில் தேன் தேன் தேன். ஒரு ஆயிரம் கலைகள் படித்திடும் அபிநய விழிகள், உடலினில் எழுதிடும் சுரங்கள். ஒரு ஆயிரம் கலைகள் படித்திடும் அபிநய விழிகள், உடலினில் எழுதிடும் சுரங்கள். என்ன இசையோ என்ன சுகமோ, இந்த சுகமே என்று வருமோ? இனி நாள்
கண்கள் தூங்காதடி கண்ணங்கருங்குயில் சின்ன இளமையில் மெல்ல சிரிக்குது முத்தை இறக்கிது ஏன் 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 கட்டிப்பிடி என்ன வஞ்சி பொடி என்ன வந்த ரதி மகள் தொட்ட இடங்களில் அடி பார்க்கடல் அமுதே தினம் வரும் பௌர்ணமி நிலவே வெள்ளி முளைக்கும் எந்தன் கிழக்கே உந்தன் பார்வை தீபாவளி கருங்குயில் சின்ன இளமையில் மெல்ல சிரிக்குது முட்டை இறைக்குது கட்டிப்பிடி என வஞ்சி கொடி என வந்த ரதி மகள் தொட்ட இடங்களில் தேன் 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 ஆஹா. ஆமா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தீங்களே, என்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்களா? நான் என்ன பண்றது, திடீர்னு டாக்டர் போச்சுட்டேன். என்ன திடீர்னு சிரிப்பு? நம்ம முதல் சந்திப்பு நினைச்சேன். பேங்க்குள்ள வந்து டாட் போட்டு கரெக்டா பண்ணிட்டல. பின்ன என்ன முகமூடி போடாத கொள்ளக்காரன்னு சொன்னா எனக்கு கோவம் வராதா? நேத்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன போட்டு வதச்சிட்டாங்க. என்ன செஞ்சாங்க? என்ன டெஸ்டமோனானே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஷேக்ஸ்பியர் உங்ககிட்ட சிக்கிட்டு படாத பாடுபடுறான். தாதா, அவங்கள பாத்தியா? அவசரக்காரங்க. இடைவெளி அதிகமா இருக்கு. எங்க? இங்க. ஆமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு என்ன? டிக்கெட் வாங்குற வரைக்கும். அப்போ மே மாசம் வரைக்கும் பொறுத்துக்கிட்டு இருக்கணுங்கிறியா? அடே அப்பா, ரொம்ப பாவமா போஸ் கொடுக்குறீங்க. அங்க பாருங்க. எஸ், we are made for each other. உங்களுக்காக நான், எனக்காக நீங்க. ஐயோ, ஏன் என்னாச்சு? மணி 6 ஆயிடுச்சு. 6 மணிக்கெல்லாம் நான் வீட்டுல இல்லைன்னா எங்க அம்மா துடிச்சு போயிடுவாங்க. ஒரு 4 ஆப்பம் கூட கையில காசு வச்சிருக்கியா? கொடுக்காம போயிடுவானா? நாளைக்கு தரமா? கடனா இல்லப்பா. அட கொடுமாண்ணா. மளிகை கடைக்கார மச்சாரா அரிசி கடந்துறதுக்கு. ஏமா வாடிக்கைக்காரா இல்ல? நாளைக்கு கொடுத்துட்டு போறேன். வாடிக்கையா? இருந்து கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு போ. அட போம். என்ன அப்படி பாக்குறாப்ல? பாக்குற மாதிரி இருக்கு. பாக்குறேன். பாக்குறதுன்னா அந்த ஆப்பத்தை திங்கிறது. ஆப்ப என்ன அவ்வளவு ருசியாவா இருக்கும்? இத நான் சவாலா எடுத்துக்கிறேன். இது வரைக்கும் பல்லு மேல நாக்கு போட்டு யாரும் இப்படி கேட்டதில்ல. உட்காரு, ஆப்பம் தின்னு தேங்காய் பால் ஊத்தி தரேன். தேங்காய் பால் ஆப்புனா எனக்கு ரொம்ப இஷ்டம். இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன். 2 கையே பாரு. பையில காசு இருக்குல்ல? சேம். அவமானம். காசு இருக்கான்னு கேட்டு நீ என்ன அவமானப்படுத்திட்டேன். இங்கிலீஷ் படிச்சாளா நீ? யா. ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காத. ஏ போ. இந்த ஆப்பம் தின்ன. ஓகே ஓகே. ஆனா அதுவும் இங்கிலீஷ் தான். நல்லதுன்னு அர்த்தம். யா. ஓகே ஓகே. ஓகே ஓகே. என்னைய அப்படி பாக்குற? தேங்காய் பால் ஊத்தவான்னு கேட்டேன். ஊத்து. பால் என்ன இவ்வளவு தண்ணியா இருக்குதே? தேங்காய் விக்கிற விலை தெரியுமா உனக்கு? ஆயா,
செம்பல தண்ணி கொண்டா. நல்ல பாலா ஊத்தி காசு கொஞ்சம் கூட வாங்கிக்கிறது. 30 காசு கொடுக்கவே மூக்கால அழுகுறானுங்க. என்ன காசு 1000 கொடுக்குவா? ஆப்ப காசா ஏன்ட்ட கொடுத்துரு, தண்ணி காசா ஆயிட்ட கொடுத்துரு. தண்ணி காசா? நீ அந்த தண்ணியை நினைச்சுக்கினியா? நான் இந்த தண்ணியை சொல்றேன். நல்ல தண்ணி கொண்டு வரதுக்கு ஆயா 4 கிலோ நடந்துல போகுது. பேஸ். நான் 10 காசு கொடுக்குறேன். பிச்சையா? என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? 30 காசு கொடுப்பா. பேஸ் பேஸ் பேஸ். அமக்களமான செட்டப். ஆல் இந்தியா பேசிஸ்ல ஆப்பக்கடை நடத்தலாம். இன்டர்நேஷனல் பேசிஸ்ல இட்லி கடையே நடத்தலாம். என்ன கோபி, என் முகத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க? ராதா, உன்னை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில முதல் தடவையா அந்தமும் பாசமும் ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா இதுவரைக்கும் யார் மேலேயும் பாசம் வச்சது இல்லையா? பக்தி வச்சிருக்க ஆசிரம தலைவர் மேல பாசம் வைக்கத்தான் இதுவரைக்கும் எனக்கு யாருமே கிடைக்கல. கோபி, உங்களை நேத்திக்கு தான் சந்திச்சு பேசினேன். ஆனா இன்னைக்கு பாக்குறப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குற மாதிரி இருக்கு. ஆமா ராதா, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. கோபி, நமக்குள்ள ஏற்பட்டிருக்கிற இந்த பந்தம் இன்னைக்கு நேத்திக்கு ஏற்பட்டதில்ல. உண்மைதான். ஏதோ விட்ட குறை தொட்ட குறை. என்னாச்சு கோபி? கண்ணுல மண் வந்துருச்சு. கொஞ்சம் ஊதி விடுறேன். இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கையிடுங்க கோபி, பிளீஸ். காலேஜ்ல இருந்து வரலையே? ஆமா, அவளை நீ பாக்கலையா? ஒரே தலைவலிமா, அதான் காலேஜ் போல. உட்காருமா, இப்ப வந்துருவா. ஆமா, நீ என்ன சாப்பிடுற? அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. எப்படா அவ காலேஜ் படிப்பு முடியும்னு இருக்கு. ஏமா அப்படி? பொம்பளை பசங்களுக்கு அதிக படிப்பு தேவையில்லம்மா. ஒரு கடுதாசி எழுத படிக்க தெரிஞ்சா போதாதா? அதெல்லாம் பழைய கால தத்துவமா. இப்ப கலெக்டரா கவர்னரா பொம்பளைங்க இருக்காங்க. ஏதோ அவங்க அப்பா ஆசைப்பட்டாருங்கிறதுக்காக அவளை படிக்க வச்ச. அவங்க அப்பா வாங்கி வச்ச வீடு இருக்கு. என்ன கல்லு வச்சா கட்டி இருக்கு. அவளை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டேன்னா நான் அக்கடான்னு இருப்பேன். கைவசம் மாப்பிள்ள வச்சிருக்கீங்களோ? உன்கிட்ட சொல்றதுக்கு என்னம்மா, எங்க அண்ணன் மகன் ஒருத்தர் இருக்கான். ஆனா அவன் இவ அளவுக்கு படிக்கல. அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. அதான் பொண்ணுக்கு படிப்பு அதிகம் தேவையில்லைன்னு சொன்னீங்களோ? நம்ம கையில என்னமா இருக்கு? நடக்கிறதானே நடக்கும். ஆமா, ராதா மனசுல என்ன இருக்குன்னு கேட்டீங்களா? இல்லையே. அப்படி ஏதாச்சும் இருக்கா? பார்க்காதீங்கம்மா, அவ மனசு போறவே நல்ல மாப்பிள்ள கிடைப்பான். நீங்க ஏன் உள்ள வரல? எனக்கு சேர்த்து நீயே கும்பிட்டு வேண்டுதான். உங்களுக்காக நான் சாப்பிட்டா உங்க பசி அடங்கிடுமா? பசி வேற பக்தி வேற. இருந்தாலும் நீ சாப்பிடறத பாத்துட்டு இருந்தாலே என் பசி அடங்கிடும். இது என்ன மாசம்? ஜனவரி. ஏன்? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் 5 மாசம் இருக்கா? இருந்தாலும் நீங்க ரொம்ப தான் அலையறீங்க. அதுக்குள்ள ராதா, மே மாசம் 108 டிகிரி வெயில் கொடுத்தோம். இது மார்கழி குளிர், கொஞ்சம் இதமா இருக்குமேன்னு சொன்னேன். ஓஹோ, நீங்க அதுக்கு சொல்றீங்களா? ஆ. அப்போ ஒண்ணு செய்வோமே. என்ன? மே மாசத்துல வேணா, அடுத்த மார்கழியில வச்சுக்கலாமே. ஏங்க, கல்யாணங்கிறது அது மட்டும் தானா? அது மட்டும் இல்ல, ஆனா அது இருக்கு இல்லையா? சொல்ல போனா அதுதான் ரொம்ப முக்கியமான. போதும் போதும். ராதா, என் ரூமுக்கு வந்ததே இல்லையே. வாயம் போவோம். உங்க ரூம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு நாளைக்கு நானே வருவேன். ஐ மீன் சர்ப்ரைஸ் விசிட். உட்காராதா, பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வந்த மாதிரியே நான் போயிடுவேன். ஃபார் a change.
ப்ளீஸ். என்ன பிடிச்சிட்டு என்ன விட மாட்டேன். வேண்டாத வம்ப விலைக்கு வாங்க நான் தயாரா இல்ல. This is too much. அவங்கள பாத்தியா? இத பாக்குறதுக்கு சங்கடமா இல்ல? சங்கடம் தான். ஆனாலும் அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா? விரல் கூட இல்லாம வீங்கி விடியறான். அவனுக்கு சந்தோஷம் இருக்கேடா. கையே இல்லாத அவனுக்கு கையா காளையா மனைவி அவன் கொடுத்து வச்சவன். ராதா, நீ மட்டும் அந்த பெண்ணாருக்கு சம்மதிச்சேன்னா நான் குஷ்டரோகியா இருக்க கூட தயங்க மாட்டேன். கோபி, உணர்ச்சிகள் மனுஷனுக்கு இருக்க வேண்டியதுதான். ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப அதிகம் கோபி. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மகாபலிபுரம் போலாமா? போலாம். ஆனா 6 மணிக்கெல்லாம் நான் வீட்டுக்கு திரும்பிடணும். அங்க பாரு. வா போலாம். இந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குல்ல? சரி கொம்பு இருக்கு சாமியோ, வாங்கிக்க சாமியோ. ஏங்க பாசுமணி ஊசுமணி இருக்கு சாமியா. நீ பௌர்ணமி சாமியோ, சாயங்காலங்களுக்கு கண்ணால சாமியோ. ஆமா சாமி, காலைல காசு கூட கையில கட்டா சாமி. இன்னைக்கு எங்கிட்ட ஏதாச்சும் வாங்கினா நீங்க நாளைக்கு நடக்கு சாமியோ. அப்ப அந்த பாசுமணி வாங்கிக்கிறாதா? நம்ம கல்யாணம் சீக்கிரம் நடக்கும். ஏன் சாமி அப்படி சொல்ற? நாங்க சத்தியத்தை கட்டுப்பட்ட சாமி சாமியா. வாங்க போலாம். ராதா, உண்மையிலேயே சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட கூட்டம் இது. எந்த நிலையிலையும் அடுத்தவங்களுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. உயிரே போனாலும் புருஷன் முஞ்சாதி பிரிய மாட்டாங்க. அப்படி தப்பி தவிர ஒரு நாள் பிரிஞ்சுட்டா அந்த கூட்டத்தில இருந்தே அவளை விலக்கி வச்சிருவாங்க. அப்படியா? பல்லவ சாம்ராஜ்யம் பரவி இருந்த காலத்துல தொண்டை மண்டலத்துக்கே பெரிய துறைமுக பட்டமா இருந்தது இந்த மாமல்லபுரம் தான். தெரியுமா உனக்கு? நீங்க என்ன எம்ஏ ஹிஸ்டரியா? இன்னும் கொஞ்ச நேரம் போனா அழகான சன்செட் பார்க்கலாம். அதுவும் இந்த இடத்துல ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஐயோ, ஆராச்சே. நான் ஒரு மடையன். இப்பதான் புரியுதா? சன்செட் சொல்லி உனக்கு வீட்டு ஞாபகத்தை உண்டாக்கிட்டேன். இல்லன்னா வராதா? எப்படி வரும்? இருட்டா தானா வருது. இருட்டுறதுக்கு தான் இன்னும் நேரம் இருக்கு. இப்ப கிளம்பினாதான் இருட்டுறதுக்கு முன்னாடி போய் சேர முடியும். இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் லேட்டா போகும். லேட்டா? கோபி, என்னுடைய கண்டிஷன் ஒத்துக்கிட்டதுனாலதான் நான் உங்க கூட புறப்பட்டு வந்தேன். உண்மைதான், உண்மைதான். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? மாமல்லபுரத்து கடற்கரை, மன்மதன் ரதி மாதிரி காதலர்கள் கையெழுத்து மறைகின்ற நேரம், கண்ணு கிட்டிய தூரம் அளவே இல்லை. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? தண்ணியில பிடிச்சு தள்ளுவாங்க. இப்ப எப்படி இருக்கு? இதே வர்ணிங்க பார்க்கலாம். தண்ணீரில் தள்ளி விடப்பட்ட காதலன் தள்ளாடினான், தடுமாறினான். ஆனாலும் எழுந்து நின்றான். வீட்டுக்கு புறப்பட தயாராகி கொண்டிருக்கும் காதலிக்கு கையசைத்து டாட்டா காட்டினான். கோபி, what do you mean? நத்திங். துணிதான் அணைஞ்சு போச்சு, கொஞ்சம் இருட்டுன்னு சொல்றேன். கோபி, வாங்க போலாம். தாதா, பெரியம்மா கூப்பிடுறாங்க, போயிட்டு தான் வந்துருவேன். என்ன விளையாடுறீங்களா? ஏற்கனவே லேட் ஆச்சு, நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன்.
இன்னைக்கு இவங்க கேட்கறத செஞ்சா புண்ணியந்தாய். பெரியவர் கேட்கறாருல, போயிட்டு உடனே திரும்பிடுவான். தண்ணி குடிச்சா தீரவில்லை, என்னன்னு தெரியலையே, என்னன்னு புரியலையே. காத்து குளிந்தாச்சு, வானங்கருத்தாச்சு, மேகம் திரண்டாச்சு, காத்து குளிந்தாச்சு, என்னன்னு தெரியலையே, என்னன்னு புரியலையே, தாகமுன்னா தாகமில்லை, தண்ணி குடிச்சா திரவில்லை, என்னன்னு தெரியலையே, என்னன்னு புரியலையே. கார்பரேட்டர் ஃப்ளோட் பஞ்சர் ஆயிடுச்சு சார். நாளைக்கு வாங்கி போட்டு தான் வண்டி எடுக்க முடியும். மெட்ராஸ் போறதுக்கு இப்ப பஸ் இருக்குமா? இந்த நேரத்துக்கு மேல ஏதுமா பஸ்? பக்கத்துல லாட்ஜ் இருக்கு, தங்கி இருந்துட்டு நாளை காலையில வந்து வண்டி எடுத்துட்டு போலாம். வேற வழி போங்க. வா. இதுக்கு காதலியோட பதில் என்ன தெரியுமா?
தலைவா கொஞ்சம் காத்திரு, வெட்கம் போனபின் என்னை சேர்த்திரு. இது ரசிக்கிற நிலைமையில நான் இல்ல கோபி. என்னாச்சு? இது ஒரு மூணாந்தர லாட்ஜ். சிரிச்சுக்குங்க. காலையில நான் முழிச்ச முகம் சரியில்லை. வழக்கமா நீ யார் முகத்துல முடிப்ப? பூனைக்குட்டி முகத்துல. என்ன கோபி, ஒரு கட்டில் தான் இருக்கு? சிங்கிள் ரூம். ஏ டபுள் ரூம் கிடைக்கலையா? இல்லன்னுட்டான். வெரி குட். ராதா, ஏன் இப்படி சிடுசிடுன்னு இருக்க? என்னாச்சு இப்போ? இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் நான் நினைக்கல கோபி. இந்நேரம் எங்க அம்மா துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அம்மா கிட்ட நிலைமையை விளக்கி சொல்லி சமாளிச்சுக்கலாம். சரி படுங்க. ராதா, எனக்கு தூக்கம் வரல, கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு இருக்கலாமா? இப்ப என்னத்த பேசுறது, ரொம்ப டயர்டா இருக்கு. ராதா, இங்க வாயேன். கம் அண்ட் see. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நிலாவையே பார்த்துட்டு இருக்கலாம் போல தோணல? அதுக்கு ரூமே எடுத்துக்க வேண்டாம். அங்க என்ன பார்வை? அதே மாதிரி இங்கே இருந்தா எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாக்குறேன். கற்பனைய ரொம்ப ஓட்டிடாதீங்க, அப்புறம் கஷ்டமா போயிடும். ராதா, வர மே மாசம் நிச்சயமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கு போறோம்ல? இப்பயே உங்களுக்கு அந்த சந்தேகம்? ஆன்சர் டு மை பாயிண்ட். ஆமா, கல்யாணம் செஞ்சுக்க போறோம். எந்த பக்கத்துல இருந்து என்ன தடை ஏற்பட்டாலும் அதை உடச்செறிஞ்சு நம்ம ஒண்ணாயிடும் இல்லையா? ஆமா. அப்போ உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்பேன். என்ன? ஒரே ஒரு கிஸ். கோபி, பெண்களின் அதரங்கள் பேரின்பம்னு ஒரு கவிஞன் சொல்லியிருக்கான். அதை முதல் தடவை சுவைச்சு பார்க்க ஆசைப்படுறேன். நோ கோபி, நாட் நோ. ஐ மீன் கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பா இல்ல. I must have it now. கோபி, நோ கோபி, ஐம் சாரி. நீங்க என்ன போஸ்ட் பண்ண உடனே என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்துட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. கதவை தாப்பா போட்டுக்க, நான் வெராண்டாவில் படுத்துக்கிறேன். வேணாம் கோபி, நீங்க இங்கே இருங்க. எனக்கு தூக்கம் வராது, நான் முழிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். கோபி, கல்யாணத்தை பத்தியும் முதலிரவை பத்தியும் நான் என்னெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அந்தணர்கள் மந்திரம் ஜபிக்க, மங்கள வாத்தியம் இன்னிசை முழங்க, பந்தமித்திரர் அட்சதை தெளிக்க, நீங்க என் கழுத்துல தாலி கட்டுவீங்க. உங்க கை என் தோள்ல பட்டு என் உடம்பெல்லாம் புல்லரிக்கும். ஒருத்தர் கைய ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டேன் நாம மணவரைய சுத்தி வருவோம். நான் அம்மைய மிதிச்சு அருந்ததிய பாப்பேன். என் கால் விரல்ல மெட்டிய போட உங்க கை விரல்கள் தடுமாறும். என்னோட ஏக்கத்தையும் உங்க தவிப்பையும் தீர்த்துக்கிற அந்த முதலிரவும் வரும். அலங்கரிக்கப்பட்ட கட்டில நான் எப்படா வருவேன்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க. 4 பெண்கள் என்ன உள்ள தள்ளி விடுவாங்க. நான் பால் சொம்போடு உங்க பக்கத்துல வருவேன். நீங்க சொம்பு வாங்கி வைப்பீங்க. நான் படார உங்க கால்ல விழுவேன். நீங்க என் தோளை பிடிச்சு தூக்குவீங்க. அப்படியே கட்டி அணைச்சுக்குவீங்க. நான் வெக்கத்துல உங்க நெஞ்சில முகத்தை புதைச்சுக்குவேன். இதெல்லாம் இல்லாம எங்கேயோ யாருக்கும் தெரியாம ஒரு மூணாந்தர லாட்ஜ்ல விபத்து மாதிரி இது நடக்கணுமா? ஐம் சாரி ராதா, என்ன மன்னிச்சிடு. ஆசை அடக்க முடியாம எனக்கு மனைவியாக போறேங்கிற உரிமையில உங்ககிட்ட அப்படி நடந்துட்டேன். அது தப்புன்னு இப்ப மனப்பூர்வமா ஃபீல் பண்றேன். இது ஒரு கெட்ட கனவா நினைச்சு நீ மறந்துடு, நானும் மறந்துடுறேன். I know. My Gopi is a gentleman. உனக்கு என்ன தைரியம் இருந்தா ராத்திரி பூரா வெளியே தங்கிட்டு வருவேன். போனது போனி அப்படியே தொலைஞ்சு போயிருக்கலாமே. உன்னை பத்தி எப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். என் முகத்துல கரிய பூசிட்டியாடி பாரு. அம்மா, நேத்து உன் மாமா வந்திருந்தாரு. நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வரதா சொல்லியிருக்காரு. அவருக்கு நான் என்ன பதில் சொல்றது?
இப்ப புரியுதா உங்களுக்கு? நாளைக்கு எவ்வளவு பெரிய கத்தி என் கழுத்துல விழ காத்திருக்குன்னு. இந்த ஆபத்துல இருந்து இதை காப்பாத்துற பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு. வணக்கம் ஐயா. வணக்கம்பா. யாரு இது? பேரு ராதா. பெண்கள் கல்லூரியில BA ஃபைனல் இயர் படிக்கிறான். வணக்கம் ஐயா. இருக்கட்டும். ஐயா, இவதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. ஓஹோ. உங்ககிட்ட கேட்டு முடிவு சொல்லலாம்னு கூட்டிட்டு வந்தேன். அழகா அடக்கமா இருக்குது. தாராளமா கல்யாணம் செஞ்சுக்கலாம். அமோகமா இருக்கு. வெகு. ஆசிரமத்துல வளர்ற குழந்தை. மாமா குழந்தைன்னா ராதாவுக்கு ரொம்ப இஷ்டம். அப்படியா? உனக்கு அழகான குழந்தை பிறக்கும். ஆனா அளவுக்கு மேல பெற்றுக்காதே அவச. ஆசிரமத்தை எல்லாம் சுத்தி காட்டுப்பா. ராதா ஓமா. கோபி, பஸ் வந்துருச்சு. நான் புறப்படுறேன். இதே பஸ்ல தான் போகணுமா? கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அடுத்த பஸ்ல போலாமே. ஏற்கனவே லேட்டு. இதுக்கே நான் அம்மா கிட்ட டோஸ் வாங்கணும். நான் வரேன். மறந்துடாதீங்க, காலையில 9 மணிக்கு. ஓகே. என்னப்பா, என்ன கடை மூடலையா? கடைசி பஸ் தான் கணக்கு. அப்படியா? ஆமா சார். சரி கொடு. மச்சி, அங்க பாரு ஒரு பச்சி வருது. அடேங்க அப்பா, இது ஐட்டம். சினிமா ஸ்டார் கணக்காக்கு இது. நடையா இது நடையான்னு பாடணும் போல கேதுடா. ஏண்டா, நீ டூயிட் பாடி தான் கட்டி பிடிப்பியா? என்னமாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? சொல்லுமா. மாமா, நானே சொல்றேன். என்ன பொண்ணு பார்க்க வருவீங்கன்னு அம்மா சொன்னாங்க. நேத்து ராத்திரி எனக்கு ஒரு விபத்து நடந்து போச்சு. நான் பஸ்ல இருந்து இறங்கி தனியா வீட்டுக்கு வர்றப்போ அந்த மதகடியில லுங்கி கட்டின 2 பேர் வீடு பிடிச்சுக்கிட்டு பெண்கள் உயிரை விட எதை பெருசா மதிக்கிறாங்களோ அதை நான் இழந்துட்டேன். என்ன உங்க பையனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க உங்களுக்கு சம்மதமா? இல்ல உங்க பையன் தான் சம்மதிப்பாரா? கொள்ளிக்கட்டை எடுத்து தலையை சொரிஞ்சுக்க நாங்க ஒண்ணு கொங்கரா முட்டி இல்ல. அதுக்கு வேற ஆள பாரு. எழுதுற வாங்க போலாம். ஏன் உட்கார்ந்துருக்கீங்க? வாங்க வாங்க. ராதா,
பேச்சுக்கு வந்தும் பேசாம இருக்கே. பாறையில மோதினால மாதிரி என் மனசு செதறி போச்சு கோபி. அதுல ஒண்ணு சேர்க்க முடியாம தான் தவிச்சுக்கிட்டு இருக்க. கடல் காத்து உன் புழுக்கத்துக்கு ஒரு மாத்தா இருக்குன்னு நினைச்சேன். சோதனைகள் வர்ற சமயத்துல அதை தைரியமா சமாளிச்சு நிக்கிறது தான் மனுஷத்தனம். அடி விழுந்தா தாங்கிக்கலாம், இடி விழுந்தா உங்க பேருக்கு தான் அர்ச்சனை பண்ணேன். அப்படியா? நான் எதிர்பார்க்கல. நானும் தான் நினைப்பீங்கன்னு நானும் எதிர்பார்க்கல. என்ன சாங்கி அது? நானும் இப்படித்தான் முன்னொரு நாள் இதை பார்த்துட்டு விவரம் புரியாம அம்மா கிட்ட கேட்டேன். என்ன சொன்னாங்க? அந்த மரத்துல தாலி கட்டினா சீக்கிரம் கல்யாணம் நடக்குமா? தாலி கட்டினா கல்யாணம் நடக்கும்னா தொட்டில் கட்டினா குழந்தை பிறக்குமோ? வந்து ரொம்ப நேரமாச்சா? உனக்காக எவ்வளவு நேரம் வேணும்னாலும் காத்துக்கிட்டு இருப்பேன். அப்படின்னா படிப்பு முடியற வரைக்கும் நீங்க காத்துக்கிட்டு இருக்கணும். படிப்பு முடிகிற வரைக்கும் என்ன, நீ கிடைக்கிறது மட்டும் உறுதினா காலம்பூரா உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். கோபி, நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க. ஆமா, உங்களை நான் ஏங்க வர சொன்னேன் தெரியுமா? கடவுள் சன்னிதானத்துல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. நான் ரெடியா வந்துட்டேன். ராத்திரி தூங்கும்போது கூட நினைச்சேன் இப்படி நீங்க ஏதாவது நினைப்பீங்களோன்னு கூட தோணுச்சு. அது சரியா போச்சு. இப்போ ஒண்ணு கெட்டு போல. வாங்க. முதல்ல அந்த தாலியை பாக்கெட்டுக்குள்ள போடுங்க. கடவுளே, வர்ற மே மாசத்துல நம்ம கல்யாணம் நடக்கணும்னு இந்த தாலியை இதுல கட்டுங்க. வெரி குட். நம்ம கல்யாணம் ஆயிடுச்சா? இப்ப நான் என்ன பண்றேன், அழகான குழந்தை பிறக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு தொட்டில் கட்டுறேன். சரி, நமக்கு கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறக்கிறதுக்கு அது என்ன ரிஷி பண்டமா? இப்ப அப்படித்தான் சொல்லுவீங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாப்போம். என்ன பார்க்க போற? சாப்பாட்டுல எனக்கு ஏதாவது மிச்சம் வைக்கிறீங்களா, இல்ல எல்லாத்தையும் நீங்களே சாப்பிடுவீங்களான்னு. ஏன் அவளை குறைச்சதா அரிசி போட்டு வடிப்பேன். இந்த காலத்துல சிக்கனமா செலவு செஞ்சாதான் குடும்பத்தை அழகா நடத்த முடியும். சிக்கனம் இருக்க வேண்டியதா, அதுக்காக கஞ்சி தரம் கூடாது இல்லையா? அப்புறம் கஞ்சூசா? யாருண்டா, கல்யாணத்துக்கு அப்புறம் பாப்போம். பாப்போம் பாப்போம். என்ன வேணும்? உன் கை. இப்ப தரமாட்டேன். பாத்தியா, இப்பவே கஞ்சூஸ் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஏன்பா வெத்தில பாக்கு இடிக்கிறதுக்கு ஒரு ஓலு கேட்டுக்கினேனே, இன்னும் ஆச்சு வாங்கியாரல. எத்தி தபாவளை நான் கேட்டுக்கினேன். அடுத்த தபா வாங்கிட்டு வர்றேன். ஏன்பா நான் இன்னும் தோடு கேட்டுக்கினேன்னா தொருவு கேட்டுக்கினேன்னா, வெத்தில பாக்கு இடிக்கிறதுக்கு ஒரு ஓர்னு தானே கேட்டுக்கினேன். பல்லெல்லாம் ஆடி போச்சு. நான் எப்படி வெத்தலை பாக்க மெல்லுவேன்? வெத்தலை பாக்க என் கையில குடு, மென்னு குடுக்குறேன். அடச்சே கைராத்து, இன்னாடா சொன்னேன், மென்னா குடுக்குறேன். உன் மெல்லிய முறிச்சு விடுவேன். கஸ்மாலம். ஏய் கிழவி, எட்டி ஒருச்சுனா இடுப்பல முறிச்சு போடு. யாரு கஸ்மால கன்றாவிடா. தாத்தா, யார பாரு துப்புற? உன்னை துப்புறப்பா, நீ போப்பா. நாம கஸ்மாலம் என்ன குரல வசதிக்கிற? நான் யார் தெரியுமா? தெரியாதுடா, போடா. பெரிய பேட்ட புஸ்தா ரொம்ப தான். யாரு புச்சாக்கிறான்? என் புருஷன் தான் பாவி. இந்த சாராயமா சுண்டிச்சோர சுண்டிச்சோறு அதான் குன்னு தூக்குது. என்ன கஸ்மாலம்? பாத்து கத்துறா, தொண்டை கட்டி போகுது. அதாயி, இந்த தப்பா உனக்காக தான் விட்டு போறேன். அத்த தப்பா கூடா அவ என்ன கல்வி ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நீ நான் என்ன
இருக்கட்டுங்கடி, எனக்கு என்ன? யோ இல்லையா, நான் ஒண்ணும் உன் கூட ஓடி வரல. தொங்க தொங்க தாலி கட்டி இருக்கேன், ஞாபகத்துல வச்சுக்க. அப்படின்னு ஒண்ணு செய். என்ன? நான் வேணும்னா என் கூட வந்துரு. அதானே என்னால முடியாது. ஏண்டி? நான் பிறந்த இடம், வளர்ந்த இடம், செத்தாலும் நான் இங்கதான் சாவேன். நீ சாக மாட்ட, என்ன சாக அடிப்பேன். நடந்ததெல்லாம் மறந்துட்டு நீ உற்சாகமா இருக்கணும். உன் முகத்துல கண்ணீரை பார்க்க என் மனசு தாங்க மாட்டேங்குது. கோபி, உங்களோட காலடிக்கு என் கண்ணீரைத்தான் காணிக்கையாக்க முடியும். இனிமே உங்களுக்கு இணையா நான் வர முடியாது. தேவையில்லாம நீ மனசை போட்டு குழப்பிக்கிற. இல்ல கோபி, நாய் வாய் வச்சதுக்கு அப்புறம் அந்த பிரசாதத்தை தெய்வத்துக்கு நைவேத்தியம் செய்ய முடியுமா? என்ன மராதா, காலேஜ்ல நடந்த கட்டுரை போட்டியில எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தாங்க. அப்படியா? என்ன பரிசு கொடுத்தாங்க? பாரதியார் கவிதைகள், இலக்கிய அணிகள், அப்புறம் ஒரு சர்டிபிகேட். ரொம்ப சந்தோஷமா. பிரின்சி என்ன ரொம்ப பாராட்டினாங்க. காலேஜ் பூரா எனக்கு என்ன பத்தி தான் பேச்சு. கல்லடி படலாம், கண்ணடி படக்கூடாது. வாமா திருஷ்டி சுத்தி போறேன். வாமா. கோயிலுக்கு வந்து போறதுல மனசுக்கு ஒரு நிம்மதி ஏற்படுதுல்ல? கடவுள் தான் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்காரு. ஆனா கோயிலுக்கு வந்தா மட்டும் அந்த நிம்மதி கிடைக்குதே, அது ஏம்மா? உங்களை மாதிரி பிள்ளைங்களுக்கு புரியணுங்கிறதுக்காகத்தான் வாரியார் சாமி விளக்க சொல்லியிருக்காரு. என்ன சொல்லிருக்காரு? கம்பி போற இடமெல்லாம் கரண்ட் இருக்கு, ஆனா பல்பு போடுற இடத்துல தானே விளக்கு எரியுது. விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி மந்திரங்களையும் ஜபங்களையும் உருவேத்தி கும்பாபிஷேகம் பண்ணி பலம் வந்து வழிபடுறதுனால அதுக்கு ஒரு தனி மகத்துவமே இருக்குமா. கோயிலுக்கு வந்தாலே மனசு லேசாயிடுதுல்ல. நம்ம மனசுல இருக்க பாரத்தை எல்லாம் அவன் பாதத்துல கொட்டிடுறோமே. உடம்புல இருக்க அழுக்க போக்குறதுக்காக தினமும் குளிக்கிற மாதிரி மனசுல இருக்க சுமையை குறைக்கிறதுக்காக அப்பப்ப கோயிலுக்கு வரணுமா? அம்மா, நீ கதா காலட்சேபமே பண்ணலாம்னு நினைக்கிற. எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிருமா? உன் படிப்பு சீக்கிரமே முடியட்டும். ஒன்ன ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் காசியோ ராமேஸ்வரமோ அப்படியே நான் கல்யாணமே செஞ்சுக்க மாட்டேன்பா. அதெல்லாம் நடக்க வேண்டியது காலாகாலத்துல நடந்தாகணுமே. நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் அவன் செயல். தந்தானே தானே நன்னா தானே நன்னா தானே நன்னா. ரெண்டு ஆப்பம் கொடு. காசு கொடு. போ. ஏன் அங்கே இருந்து பாக்குற? வா உட்காரு, ஆப்பம் தின்னு. காத்தாயி, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசுற வாடி. வியாபார நேரம் இல்ல, இப்பதானே விடிஞ்சிருக்கு. விளக்கு வைக்கட்டுமே. அடி அறிவு கட்ட முண்டோம். நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? வாடிங்க. என்னையா? என்னையா? ஏண்டி ரோட்ல போற வரவெல்லாம் கூப்பிட்டு ஆபத்து ருசி பார்க்க சொல்றேன்? அது என் வியாபாரம். அந்த வியாபாரம் இனிமே இங்க நடக்க கூடாது. அதானே என்னால முடியாது. ஏண்டி? இது எங்க ஆத்தா செஞ்ச தொழிலு, எங்க பாட்டி செஞ்ச தொழிலு. யோ, லாட்டரி சீட்ல 1,00,000 ரூபாய் விழுந்தா கூட இந்த வியாபாரத்தை நான் விட மாட்டேன்னே. அம்மா,
ராதா, நடந்து போனதே நினைச்சு அழுதுட்டு இருந்தா ஆக போறது என்ன? கலா, நான் உயிரோட இருக்கிறதுல யாருக்காவது பலன் இருக்கா? நீ செத்து போயிட்டா என்ன பலன் கிடைக்குங்கிற? அம்மாவை பாருடி, வயசானவங்க பாவம். அம்மா, அவங்களுக்கு கஞ்சி வச்சு கொடுத்தியா? நான் அடுப்பே பத்த வைக்கல. சரி சரி, நான் காப்பி போட்டு கொண்டு வரேன், நீ முகத்தை கழுவிட்டு வா. அந்த விளம்பரத்தை பார்த்த உடனே அன்னைக்கு நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? We are made for each other. அந்த நிலைமை இப்ப மாறி போச்சு கோபி. Stupid. அந்த நிலையில இருந்து நானும் மாறல, மாறவும் மாட்டேன். அம்மா காத்துட்டு இருப்பாங்க, வாங்க வீட்டுக்கு போலாம். அங்கதான் கலா இருக்காளே, அப்புறம் என்ன? அவ ஒரு பைத்தியக்காரி. அவளை பத்தி நான் என்ன நினைச்சிருக்கேன்னு அவளுக்கே தெரியாது. என்ன நினைச்சிருக்க? அதான் சஸ்பென்ஸ். அத நான் உங்களுக்கு சொல்றப்போ உங்களுக்கே சர்ப்ரைஸா இருக்கும். உண்மையிலேயே கோரமான காட்சி இது. இவன் செத்து அந்த பொம்பளையோட இருந்த கூடாதா? பூவோட பொட்டோட போகணும்னு அவ வரம் வாங்கிட்டு வந்திருக்காளே. எனக்கு முன்னாடி நீ போயிட்டேன்னா என் நிலைமை இதை விட மோசமா இருக்கும். கோபி, சரியா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நாம ஆளுக்கு ஒரு அபிப்பிராயத்துல இருக்கிறது சரியில்லை. உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், நான் என்ன சொன்னாலும் நீங்க கேப்பீங்கல்ல? உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன விடுங்க, நான் தான் தெரிஞ்ச பாலாச்சே. கோபி, நான் உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். ரொம்ப நல்லவ, உங்களுக்கு ஏத்தவ. நான் கலாவத்தான் சொல்றேன். என்ன சொல்றீங்க? ஓகே ராதா, நீ சொன்னா என்னால மறுக்க முடியுமா? அதுக்கு முன்னால நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணுமே. கண்டிப்பா, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ரொம்ப சந்தோஷம். முதல்ல இந்த கையால கொஞ்சம் விஷத்தை கொடுத்துரு. கோபி, எந்த சக்தியாலையும் என் ராதாவை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. அடடே, கலாவா, ஏது இவ்வளவு தூரம்? நேத்து நீங்க ராதா வீட்டுக்கு போயிருந்தீங்களா? இல்லையே, ஏன்? அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, படுத்த படுக்கையா இருக்காங்க. அப்படியா? ஆமாங்க, நேத்தே நான் டாக்டர் கூட்டிட்டு போயிருப்பேன். ஆனா நீங்க வந்தா ராதாவுக்கு ஆறுதலா இருக்குமே தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். சரி, நீ போ, நான் ஒரு டாக்டர் கூட்டிட்டு போறேன். ஏம்மா, அம்மாவுக்கு எப்ப இருந்து இப்படி இருக்கு? அப்போல இருந்துதான். அவங்க உடம்பு கோளாறு ஒண்ணும் பெருசா இல்ல, மன கோளாறுதான். நீங்க டாக்டர் கூட அழைச்சிட்டு வந்திருக்க வேண்டாம். ஏம்மா அப்படி சொல்றீங்க? அனாவசியமா கண்டதெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்காம அம்மாவுக்கு கவனிச்சுக்க. நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன். இன்னாடி ரொம்ப ரோஷனியா குந்திக்கு நிக்கிற? சும்மாதான். ஆட்டுக்கல்ல போட்ட அரிசி அப்படியே ஆக்கியது அத்தா போகுது.
ஏண்டி எங்க இந்த கோமாளி பைய? யார கேக்குற? உன் புருஷனைத்தான். மருமகனாச்சேன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. ஐயோ மருமவன் மானங்கட்ட சந்தையில பையன் மருமவனை பாத்தீங்களாங்கிற மாதிரி. உன் மகன் இருக்கிற அளவுக்கு அந்த மருமக புள்ள போராதாக்கும். உனக்கு வசதினா மாடியில வச்சுக்க. மாடியில வச்சுக்கவே மடியில வச்சுக்கவே, அதை பத்தி உனக்கு என்ன? வச்சுக்க உனக்கு அவனுக்கு சச்சரவான்னு கேட்டேன். ஆமடியா கொண்டாடிக்குள்ள 1000 இருக்கும், அதை பத்தி கேட்க நீ யாரு? கேப்படி கேப்ப. நேற்று வரைக்கும் நான் வேண்டி இருந்துச்சு, இன்னைக்கு எடுத்தறிஞ்சு பேசுற. சரி தள்ளு, ஒரு பக்கம் ஒதுக்குது இல்ல, அது மாதிரி நானும் ஒதுக்கிடுறேன். அதுக்கு ஏன் இப்படி உழவுற? பையனை 4 நாளா காணமேன்னு கேட்டேன். எங்கேயாச்சும் வேலைக்கு போயிருக்கோம். வேலைக்கு போனானா உன்னை விட்டுட்டா ஓடி போட்டானா? இங்க கொஞ்ச நேரம் உட்காரலாமா? அது என்ன இங்கே? கடற்கரைக்கு காதலர்கள் வந்தா இப்படித்தான் மறைவா உட்காருவாங்க. எதுக்கு? யாருக்கு தெரியாம விளையாடிக்கத்தான். யாருக்கும் தெரியாம தான் விளையாடிட்டாங்களே கோபி. ஓ காட், இன்னும் இந்த சம்பவத்தை நீ மறக்கவே இல்லையா? மறக்க முடியலையே கோபி. விடுமா இல்லையா, உன்னை ஏசாதோன்னு நம்பி ஊரை விட்டு உறவை விட்டு அப்பனை எல்லாம் விட்டு வந்தேனே, இப்ப வேண்டாங்கிறியே, இது நியாயமாயா? ஐயா, உன்னை விட்டு வேற எவங்கிட்டயாவது போயிட்டேனா, இல்ல உனக்கு துரோகம் செஞ்சேனா? என்ன ஏயா ஏத்துக்க மாட்டேங்கிற? சொல்லுயா சொல்லு. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டேன். நான் உங்களுக்கு ஏற்றவளே இல்லை. அந்த கப்பல் அழகல்ல, தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன மாதிரி? அது எதை நோக்கி வந்துட்டு இருக்கு தெரியுமோ? கரையை நோக்கி. கப்பலை போற இருக்கிற எனக்கு நீதாம்மா கரை, கலங்குற விளக்கு. ராதா, வா சாப்பிடலாம். 2 நாளா பல்லுல பச்சை தண்ணி கூட படலையே, உனக்கு பசிக்கல? எங்க அம்மாவே எடுத்து முழுங்கிட்டு இருக்கேன்னு எனக்கு அவ்வளவு சீக்கிரம் பசிக்குமா? யார் இந்த உலகத்துல நிரந்தரமா இருக்க போறவங்க சொல்லு? அவங்க கொஞ்சம் முந்தி போயிட்டாங்க. அவங்க போகல, நான் தான் போக வச்சுட்டேன். என்னாலதான் அவங்க செத்து போனாங்க. அவங்கள சாகடிச்சுட்டு நான் மட்டும் கல்லு மாதிரி இருக்கேனே, நான் இன்னும் உயிரோட இருக்கணும்னு நீ நினைக்கிறியா? ராதா, எப்ப பார்த்தாலும் சாவ பத்தியே தான் பேசிட்டு இருப்பியா? எங்களெல்லாம் கஷ்டப்படுத்துறதுல உனக்கு என்ன அப்படி ஒரு சுகம்? எப்படியாவது அவளை சாப்பிட சொல்லுங்க. எனக்கு பசிக்குது, எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடுவோம், வா. ஏமா, இது ஹோட்டல் நினைச்சா உன் வீட்டு புழக்கடை நினைச்சியா? இங்க முளைய கூடாதா? இல்ல முழிய கூடாதவா? கருமம் கருமம். நான் ஒரு அறிவு கட்டவன், உன்னை போய் இங்க கூட்டிட்டு வந்தோம் பாரு. காத்தாயி, உனக்கு இந்த இடம் லாயக்கு இல்ல, வா போலாம். வா, இஷ்டப்பட்டது துண்ணு கூட்டியாந்த, நான் வரமாட்டேன். துண்ணு தான் வருவேன். சூடு ஆப்பம் கொண்டாட்டுமா? ஆப்பமா? என்ன விட நல்லா சொல்லுவியா? நமக்கு நோட் மாட்டு பாரு கிராக்கி. யார் பக்கம் கிராக்கிங்க? அவனை விட்டுரு.
இது நமக்கெல்லாம் சரிப்பட்டு வராது. சரிப்பா, கோச்சுக்காரப்பா, போய் ஏதாச்சும் கொண்டு வா. ஏதாச்சுன்னா இருக்கிறத எல்லாம் கொண்டா போ. சரி சரி. காத்தாயி, என்ன ஏன் இப்படி சித்திரவதை பண்ற? அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் அசிங்கமா பார்த்து சிரிக்கிறாங்க. எந்த பையன் சிரிச்சான்னு சொல்லு, அவனை சிலிப்புற சிலிப்பி. அத்தா தாயே, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், கொஞ்ச நேரம் வாயை திறக்காம இருக்கிறியா? ஏப்பா, அதுக்குன்னு இவ்வளவா கொண்டாடுவ? இதுக்கெல்லாம் பில்லு நீ கொடுப்பியா? என்ன எல்லாத்தையும் கொண்டாடா என்ன அர்த்தம்? சரி நீ போ. காத்தாயி, இவ்வளவு நீ திங்க போறியா? முடிஞ்சதா திம்ப, மிச்சத்தை மூட்டை கட்டி வீட்டு கொண்டாடுவேன். ஏன் போச்சுருக்கீங்க? எங்களுக்குள்ள 1000 இருக்கும். காத்தாயி, இவ்வளவுக்கு பில்லு எவ்வளவு ஆகும் தெரியுமா? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லம்மா. பில்லு குடுக்கலன்னா என்ன மாவாட்ட வச்சிருவாம்மா. நான் தின்னுட்டு போறேன், நீ இருந்து பாபாட்டு வா. ஐயோ, ராதா, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்பேன். என்ன? ஒரே ஒரு கிஸ். கோபி, பெண்களின் அதரங்கள் பேரின்பம்னு ஒரு கவிஞர் சொல்லியிருக்கான். அதை முதல் தடவை சுவைச்சு பார்க்க ஆசைப்படுறேன். நோ ராதா, ஐம் சாரி. நீ சாகக்கூடாது. சாகிறதா அவரோட முடிவுன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாவோம். இந்த கிணறு நம்ம கிடைக்காம தரட்டும். வா. வேண்டாம் கோபி, எனக்காக நீங்க சாக கூடாது. அப்போ எனக்காக நீ வாழு. பாவம் செய்யாதவன் யாரோ அவன் அந்த விபச்சாரி மேல கல்ல தூக்கி போடலாம்னு இயேசுபிரான் சொன்னார். பவித்திரங்கிறது உடலை பொறுத்தது இல்ல, உள்ளத்தை பொறுத்ததுன்னு புத்தர் பிரான் சொன்னார். இந்திய தேசம் பிரிஞ்சப்ப ஏற்பட்ட இன கலவரத்துல நவகாலியில லட்சக்கணக்கான பெண்கள் கற்பழிக்கப்பட்ட நேரத்துல பாரத இளைஞர்கள் தைரியத்துடன் முன்வந்து அந்த அபலை பெண்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தி சொன்னார். நீ ஒரு குரூரமான பௌதிக தாக்குதலுக்கு உள்ளாயிட்ட. இத எந்த பொண்ணாலையும் சுலபமா ஏத்துக்க முடியாதுதான். நாம செய்யற தப்பு இருக்கு, நம்ம மேல சுமத்தப்படுற தப்பும் இருக்கு. இது உன் மேல சுமத்தப்பட்ட தப்பு. இதுக்கு நிச்சயமா நீ பொறுப்பில்லை. காந்திய வழிய கடைப்பிடிச்சு நடக்கிற இந்த ஆசிரமத்துல வளர்ந்த கோபி உன்னை ஏத்துக்க தயாரா இருக்கும் போது நீ தயக்கம் காட்டுறது சரியில்லை. இத்தனைக்கும் மேல இந்த உலகத்தை விட்டு போயிடுறதுதான் ஒரே வழின்னு நீ பிடிவாதம் பிடிச்சா உன்னை மாத்திரம் இல்ல, என் கோபியை நான் இழந்துருவனோன்னு பயப்படுறேன். அப்புறம் உன் இஷ்டம். எழுந்துருமா, எழுந்துரு. தைரியமா இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். கோபி, ராதா, என்ன தனியா விட்டுட்டு நீ செத்து போயிட மாட்டியே? அப்படியே சாகிறதா இருந்தாலும் உங்க மனைவியத்தான் சாக. ஆமா, இந்த கல்யாணத்தை நாம எப்படி நடத்த போறோம்? அதாவது என்ன மாதிரி கல்யாணம்னு
தலைமை கல்யாணம் வச்சுக்கலாமா? அது வேணாயா, பழவளன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஐயரை வச்சு தாலி கட்டிக்கலாம். அது ரொம்ப லட்சணமா இருக்கும். புகையை விட்டு போர் அடிச்சிருவானுங்க. அப்ப ரிஜிஸ்டர் கல்யாணம் வச்சுக்கோ. இது ரொம்ப சிம்பிள். பொண்ணு மாப்பிள, சாட்சிகள் 2, கையெழுத்தோட கதை முடிஞ்சு போச்சு. ஏங்க ஏற்கனவே நீங்க பண்ணிருக்கீங்களா? நீங்க என்ன சார் சொல்றீங்க? ராதாவுக்கு எப்படி இஷ்டமோ அப்படியே செய்யுங்க. உங்க அபிப்பிராயம் என்னவோ அதான் என் முடிவு. கதாயி கவனிச்சிட்டியா? இதுதான் குடும்பம். வர வந்த இடத்துல வாய கலராத. கிளறதுக்கு வாய் என்ன குப்பை தொட்டியா? வாய கட்டியவே பேசாம இரு. சொல்லுங்கம்மா. சரி, ஒரு நல்ல நாளா பாருங்க. ஏன் உங்களுக்கு பார்க்க தெரியாதா? கொண்டாங்க. நல்ல ஆள் பாத்து கட்ட பாரு. நாங்களும் நாள் பார்த்தா கண்ணால கட்டிக்கிட்டோம். பின்ன எப்படி? இந்த ஆளு என் ஆப்பு கடைக்கு வந்து சைடு அடிச்சு ஜகாவா வச்சு ஐயோ ஐயோ. சோ, நம்ம கதை இப்ப ரொம்ப முக்கியமா? இவங்க கதையை பார்ப்போம். நீங்க என்ன சொல்லுங்க தம்பி? தலைமை கண்ணாலமா, ஐயர் கண்ணாலமா, இது சொன்ன மாதிரி கையெழுத்து கண்ணாலமா? இதெல்லாம் இல்லாம வேற எப்படி நடத்தலாம்னு யோசிக்கிறேன். கோபி, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாத ஒரு கூட்டம் இருக்கே, அங்க போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா? வண்டர்ஃபுல் ஐடியா. அப்படியே செய்வோம். பொதுவா பௌர்ணமி அன்னைக்கு தான் அவங்க கல்யாணம் நடக்கும். நாளைக்கு பௌர்ணமி ஜமாயிச்சிருவோம். அதுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டாமா? இன்னைக்கே நான் மகாபலிபுரம் போறேன். எல்லா விவரம் கோபி சார் சொல்லிருக்காரு. பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் ட்ரெஸ் எடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. எங்களுக்கு மட்டும் வேலை இல்லையா? புறப்படுறே, வாங்கம்மா. நாளைக்கு நான் உங்க மனைவியா இருப்பேன். நீங்க என் கணவரா இருப்பீங்க. இரண்டோடு நிற்பது இல்லறம், இரண்டுக்கு மேற்பட்டா துறவரம். அழகான குழந்தை பிறக்கும். ஆனா அளவுக்கு மேல பெற்றுக்காதே அவஸ்தை. மச்சி, மரகடையில லுங்கி கட்டின 2 பேர் வேடி பிடிச்சுக்கிட்டு ஒரு சீரட் கொடு சார். எனக்கு ஒண்ணு கூட. ரொம்ப தேங்க்ஸ் பா. மரகடையில லுங்கி கட்டின 2 பேர் வேடி பிடிச்சுக்கிட்டு மரகடையில லுங்கி கட்டின 2 பேர் வேடி பிடிச்சுக்கிட்டு மரகடையில லுங்கி கட்டின 2 பேர்
வீடு பிடிச்சுக்கிட்டு
என்ன? நான் தூக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டேன். நிறைய என் வயிற்றுல விஷ வித்து வளருது. அந்த அக்னி திராவகத்தை என்னால சுமக்க முடியல கோபி. அதுக்கு காரணமா இருந்தவங்கள நான் கொன்னுட்டேன். கோபி, நானும் விஷம் சாப்பிட்டேன். எங்கேயோ கண்காணாத இடத்துல தூக்குல தொங்குறத விட உன் கண்ணு முன்னால சாகுறது எவ்வளவு பெரிய பாக்கியம். சேர்ந்துதான் வாழ முடியல, சேர்ந்து சாகலாம் இல்லையா? யாரு முதல்ல சாகுறாங்கன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். சேலஞ்ச் சேலஞ்ச். எனக்கு தலை. எனக்கு போ.